நந்தனார் வந்து புலையருங்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அவர் பறையரே கிடையாது. அந்த இடத்துக்கு பேரே புலைப்பாடின்னா சேக்கிலார் எழுதுறாரு. புலைப்பாடின்ற இடத்துல புலையர் இருந்தாங்க, புலைத்தியர்கள் இருந்தாங்கன்னு தான் சேக்கிலார் எழுதியிருக்காரு. இவனுங்க யார் வந்து சேக்கிலார் எழுதுறத படிச்சானுங்க? கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒரு பிராமணர். அவர் வந்துட்டு நந்தனார் சரித்திர கீர்த்தனைன்னு ஒரு புத்தகம் எழுதினார். ஆமா, அவர் தான் முதல்ல நந்தனாருடைய சாதியை மாற்றி பறையர்னு எழுதுறாரு. நீங்க வந்துட்டு வடக்குல பாத்தீங்கன்னா மகத பேரரசு காலகட்டத்துல பிராமணர்கள் வந்து இழிகுலத்தவர்களாக கருதப்பட்டார்கள். சரி, அரசவையில அரசர் வந்து இழிகுலத்தவனே அப்படின்னு பிராமணரை கூப்பிட்டாரு. அப்படியா இருக்கு. அதுல வந்துட்டு விஜயநகர பேரரசருடைய அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா அரண்மனைக்கு வந்தீங்கன்னா பிராமணர்கள் கூட்டம் கூட்டமா நிற்பாங்க. அங்க வேலை வெட்டிக்கே போனது கிடையாது. அரசர் வந்து தினமும் அவருக்கு நன்கொடை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, எல்லாத்துக்கும் ஒரு கொடை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. பிராமணர்களுக்கு வந்துட்டு கொடை கொடுக்கறது தான் ஒரு வேலையாவே விஜயநகர அரசர்கள் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த கடிதங்கள்லாம் இருக்கு. அந்த புத்தகம் வந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. கன்னடத்தில் கூட அந்த மொழிபெயர்ப்பு இருக்கு, தமிழ்ல இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் பேரறிஞர்னு ஒரு விருது கொடுக்கணும்னா முடியாது. ஏன்னா அது முத்தமிழ் அறிஞர்னு இவருக்கு பட்டம் இருக்குது, நீ எப்படி கொடுப்பன்னு கேட்டால் அதை நிப்பாட்டுவாங்க. ஒரே கட்சியில KN நேருவோட பையனை சின்னவரேன்னு கூப்பிட முடியாது. ஆமா, இவரை சின்னவர்னு கூப்பிட்றப்ப நீ எப்படி கூப்பிடுன்னு கேட்குறாங்க. ஆனால் ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் ராஜராஜன்ற பட்டம் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பட்டம். அப்போது இவங்க வந்து இரணிய கர்ப்ப பூஜைக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா கணவருங்கிற முறையில் அவர் கூட இருக்கணும். ஆனால் அவர் இரணிய கர்ப்பம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ மனைவிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அந்த மனைவியோட நம்பிக்கையை MK ஸ்டாலின் அவர்கள் மதிச்சா அவர் வந்துட்டு பகுத்தறிவுவாதி, உலக மகா தியாகி. அதே ராஜராஜ சோழன் வந்து மதிச்சுட்டாருன்னா அவர் வந்து பிராமண அடிவரிட்டினா என்ன கதை? அவனு ராஜராஜ சோழன் வந்து ஜீயரை கூப்பிட்டு வீட்டில் கால் கழுவி விட்டாருன்னு குறிப்பு இருக்கா என்ன? இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் அவங்க பிராமண அடிவரிட்டின்னு சொல்றீங்க? நீலகண்ட சாஸ்திரின்னு ஒருத்தர் வருவார், அவருக்கு தாய்மொழி தெலுங்கு. அவர் வந்துட்டு விவசாயிகளுக்கு எதிரான போராட்டம் பார்த்தோம் ஒரு கல்வெட்டு சோழர் கல்வெட்டாக தான் இருக்கலாம் பாரு. இருக்கலாம். அவருக்கு ஒரு குத்து மதிப்பா ஒரு சேர்த்து சொல்லுவார். நான் வானமாமலை வந்து அது வந்து சோழர் கல்வெட்டு தான் அப்படின்னு எழுதுவார். அவர் வந்து ஒரு தெலுங்கர். நான் வானமாமலை சொன்னதை வேதவாக்க வச்சுட்டு இப்போ வேல்சாமின்றவர் சோழர்கள் காலத்துல அரஜாரஞ்சகம் அப்படி இருந்தது தெரியுமா, அப்படி இருந்தது தெரியுமான்னு ஒரு புத்தகம் எழுதுவார். அவர் தெலுங்கர். இது எல்லா தெலுங்கர்களும் கொண்டு தமிழர்கள்ட்ட காமிச்சு சோழர் காலத்துல வந்து விவசாயிகளிடம் வந்து நிலம் பிடுங்கப்பட்டது, விவசாயிகள் வந்து நிறைய வரி கட்டினாங்க, போராட்டம் நடந்ததுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. குறிப்பா சோழர்களோட ஆட்சி காலத்துல கல்வி அப்படிங்கிறது இல்லாமலேயே போயிருச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல, அப்புறம் எப்படி தஞ்சை பெரிய கோயில் அவ்வளோ தமிழ் கல்வெட்டு வந்துச்சுன்னு தெரியல. இந்த முரண்பாடுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்படி ஒரு கேள்வி கேட்கறான்ல, அவனை செருப்பால் அடிக்காம ஏன் விட்டோம், அந்த அளவுக்கு நம்ம மானம் இல்லாம ஏன் போயிட்டோங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். 2700 ஆண்டுகளாக கல்வி அறிவோடு இருந்த ஒரே இந்திய சமூகம் தமிழ் சமூகம். இன்னைக்கு திராவிடர்னு சொல்லக்கூடிய மற்ற எந்த சமூகத்துக்கும் இது சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை, வரலாறும் இல்லை. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான சாதிய ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமைகள், வர்ணாசிரம கொடுமைகள் இதெல்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இந்த தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் விஜயநகர பேரரசு தான் கையை காட்டுறாங்க. அந்த பேரரசு வந்த பிறகுதான், நாயக்கர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்த பிறகுதான் இதெல்லாம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் அரசர்களுடைய ஆட்சி காலத்தில் சாதிய தீண்டாமைகள் எல்லாம் இல்லையா? இப்படி சொல்லி அவங்களை காப்பாத்திக்கிறாங்க. இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்லுங்கண்ணே, உண்மையாகவே சாதிய தீண்டாமைகள், வர்ணாசிரம கொடுமைகள் யாருடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு? முன்னாடியே இருந்துச்சா இல்ல விஜயநகர ஆட்சி காலத்துக்கு பின்னாடி தான் வந்துச்சா? ஏன்னா இதை தொட்டு இன்னொரு கேள்வியும் இருக்கு, நான் அதை அடுத்து கேட்கிறேன், நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை, நாம சொல்லணும்னு கிடையாது. எப்போ வந்ததுக்கு வரலாற்று சான்று இருக்கு. தொடர்ச்சியா சங்க காலத்திலேயே தின்னாம இருந்ததும்பாங்க. வரலாற்று சான்று இருக்கா? இல்ல, அவங்க 1-2 எடுத்து காட்டுறாங்க. எடுத்து காட்டுறாங்க. இருக்கிறதுக்கு இவங்களே உரை எழுதுவானுங்க உட்காந்து. என்னோட ஆதித்த கரிகாலன் கொலை நூல்லையே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். ஒன்று வந்து ஊவே சாமிநாதையர் வந்துட்டு ஒரு வார்த்தையை திரிச்சு பதிப்பிப்பாரு, அதை கொண்டு வந்து இவங்க சான்றா காட்டுவாங்க. ஆமா, அது ஒரு வேலை பண்ணுவாங்க. இல்லாட்டி சிலப்பதிகாரத்தில் வந்துட்டு ஒரு கொல்லன் அவங்களுடைய கூட வேலை பார்த்த மற்ற கொல்லர்கள் கூட நடந்து போயிட்டு இருந்தாரு, அந்த தலைமை கொல்லன் முன்னாடி போனாரு, மற்ற கொல்லர்கள் பின்னாடி போனாங்கன்னு ஒரு வரி இருக்கும். அது ஒன்று இருக்கு. அது ஒன்று இருக்கு. ரெண்டாவது வந்து கண்ணகி வந்து மதுரையை எரி ஊட்டும் போது பசுக்களையும் கர்ப்பிணி பெண்களையும் பார்ப்பனர்களையும் கொல்லக்கூடாதுன்னு தீக்கு கட்டளை இட்டதா சொல்லுவாங்க. பார்ப்பனர்கள் என்ன அந்த அளவுக்கு வசந்தவங்களா இருந்தாங்களா? இருந்துட்டு போறாங்க. பார்ப்பனருங்கிறது இங்க வந்துட்டு பிராமணர்களை குறிக்குன்றதுக்கு என்ன குறிப்பு இருக்கு? இல்ல, அப்படித்தானே வந்து இவ்வளவு நாளா வரலாறு கற்பிக்கப்பட்டுச்சு. அதுதான் சிக்கல். அப்ப வரலாறு நீ வந்து உனக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருப்ப, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? புரியுதா உங்களுக்கு? அப்போ பார்ப்பனர்கள் வந்து உயர்ந்த இடத்துல இருந்தாங்க, பார்ப்பனர்கள் வந்து சேரியில இருந்தாங்கன்னு இருக்கு. அதுலயே அந்த இடம் பேர் பார்ப்பன சேரி. ஆமா, திராவிட இயக்கம் என்ன சொல்லுது, தாழ்த்தப்பட்டவங்க தான் சேரியில் இருந்தாங்கன்னு சொல்றல்ல. அப்ப சேரியில இருந்தவன் தானே அவன். அப்போ வந்துட்டு அப்போ பிராமணர்கள் சேரியில இருந்தாங்கன்னு சொல்லுவியா, இல்ல சேரியில இருந்தவங்களை வந்துட்டு காப்பாத்தன்னு கண்ணகி சொன்னாங்கன்னு சொல்லுவியா? அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விளக்கம் ஒரே உட்காந்து எழுதுவியா? புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் வந்து தீண்டாமை இல்லை என்பதற்கான சான்று தான் சங்க இலக்கியம். ஏன்னா வந்துட்டு ஒரு ஆண் ஒரு பிடிச்ச ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம், சாதியை பார்த்து திருமணம் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் சங்க இலக்கியத்தில் பதிவு செய்யப்படவில்லை.
அதே மாதிரி மிக குறிப்பாக சொல்லணும்னா வடநாட்டுக்கு வந்த அயல்நாட்டு பயணிகள் எல்லாமே அங்கே இருந்துட்டு வர்ணாசிரமத்தை பதிவு பண்ணுறாங்க. குப்தர் காலத்தில் நமக்கு பதிவு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு மெகஸ்தனீசனுடைய காலகட்டத்தில் நிறைய அந்த கொடுமைகள் பற்றிய பதிவுகள்லாம் அவர் குறிப்பிடுறாரு. பின்னாடி விஜயநகரத்துக்கு வந்த போர்த்துகீசிய பயணிகளோட கடிதத்தில் கூட தீண்டாமை பற்றின குறிப்பெல்லாம் இருக்குது. எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் வடக்கில் வந்தால் தீண்டாமை இருந்ததுன்றதை குறிப்பிட்டு எழுதுறாங்க. சீன பயணிகள்லாம் வந்துட்டு 4 வர்ணத்தையும் விவரித்து எழுதியிருக்கிறாங்க. இது முதல் வரணும், அது போலோமேன், பிராமின்னு சொல்ல முடியாமல் போலோமேன், இவங்க தான் மேலே இருக்கிறாங்க அப்படின்னு போட்டுட்டு சில மக்கள் வந்துட்டு நகரத்துக்குள்ளே அனுமதிக்கப்படலை, அவங்க வந்து வெளியில் தான் சுற்றிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 4 வர்ணத்தை பற்றியெல்லாம் எழுதின குறிப்பெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்து அயல்நாட்டு பயணிகள் ஏன் அந்த குறிப்பை எழுதலை? ஏன்னா இங்கே அந்த மாதிரி ஒரு முறை இல்லை. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்த இவங்க இடத்துலேருந்து தான் அந்த தீண்டாமையை கொண்டு வந்தோன்றது அந்த மக்களுக்கு சொல்லக்கூடாதுன்ற காரணத்தினால தமிழ்நாட்டில் தீண்டாமை இருந்ததுன்ட்டு இல்லாத தீண்டாமை கற்பனையாக உருவாக்குறானுங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு தொல்லியல் ஆதாரங்களை தப்பாக சொல்கிறது, சங்க இலக்கிய பாடல்களுக்கு தப்பாக உரை எழுதுறது, இந்த முழு வேலையும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. சங்க இலக்கியத்துக்கு மட்டும் இல்லை, பெரிய புராணத்துக்கே தப்பா பொருள் சொல்லிட்டாங்களோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, ஏதாச்சும் ஒரு பதிவு இருந்தா காட்டு, தமிழ் அரசர்கள் காலத்துல தீண்டாமை இருந்ததுக்கு அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, உடனடியாக அவங்க கொண்டு வர்றது என்னன்னா நந்தனாருடைய கதை தான். சிதம்பரத்துக்குள்ள நந்தனாரை விடல, அது தீண்டாமை தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இது பற்றி நான் என்னோட ஆதித்த கரிகாலன் புலைங்கிற நூலில் நல்லா எழுதியிருக்கிறேன். நந்தனார் வந்து புலையருங்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ அவர் பறையரே கிடையாது. அந்த இடத்துக்கு பேரே புலைப்பாடின்னா சேக்கிலார் எழுதுறாரு. புலைப்பாடின்ற இடத்துல புலையர் இருந்தாங்க, புலைத்தியர்கள் இருந்தாங்கன்னு தான் சேக்கிலார் எழுதியிருக்காரு. இவனுங்க யார் வந்து சேக்கிலார் எழுதுறத படிச்சானுங்க? கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒரு பிராமணர். அவர் வந்துட்டு நந்தனார் சரித்திர கீர்த்தனைன்னு ஒரு புத்தகம் எழுதினார். ஆமா, அவர் தான் முதல்ல நந்தனாருடைய சாதியை மாற்றி பறையர்னு எழுதுறாரு. அதுக்கு முன்பாக யாரும் அப்படி எழுதலை. நந்தனார்ன்ற ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டில் வெளியில வர்றப்போ பறையர் அமைப்புகள்லாம் அந்த திரைப்படத்துக்கு எதிராக போராடி நாங்கள் ஒருபோதும் இப்படி இருந்தது கிடையாது, நீங்கள் வரலாறு திரிக்கிறீங்கன்னு சொன்னிச்சுன்றது தான் வரலாறு. இன்னைக்கு வந்து இந்த திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் அந்த மக்களோட மண்டையை கழுவி இன்னைக்கு வந்துட்டு அந்த மக்களை தவறாக கற்பிக்கக்கூடிய படங்களை வந்துட்டு அவங்களே ஆதரிக்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டுருச்சு. இது எவ்வளோ பெரிய அவலம் யோசிச்சு பாருங்க. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புலையர் என்ற சமூகத்தை சேர்ந்தவர். அந்த புலையர் சமூகம் சங்க காலகட்டத்தில் கோவிலில் முருகன் வழிபாட்டுக்கான பூசாரிகளாக இருந்திருக்கிறாங்க. வெறியாட்டம் வந்து அவங்க தான் ஆடி இருக்காங்க. அதுக்கு நிறைய குறிப்புகள் இருக்குது. அது போக பின்னாடி நம்ம பார்க்குறப்போ களப்பிரர் காலகட்டத்தில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த புலையர் மக்களை வந்துட்டு விட்டுட்டு பிராமணர்கள்ட்ட போய் ஜோசியம் பாருங்க அப்படின்ற குறிப்பு வந்துட்டு நமக்கு களப்பிரர் கால இலக்கியங்கள் குறிப்பாக சொல்லணும்னா வந்துட்டு ஆச்சார கோவையில் காணப்படுது. அப்போ வந்துட்டு கோவில் பூசாரியாக இருக்கிறான், ஜோசியம் சொல்லக்கூடியவனா அவன் தான் இருக்கிறான். மக்கள் போயிட்டு அவங்க கிட்ட நல்ல நாள் வாங்குறாங்க. களப்பிரர் காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு முறை இருக்கும். ஒரு போட்டி நடக்குது அப்படின்னா அதில் தோக்குறவங்க வந்துட்டு அவங்க தோத்துட்டா என்ன பண்ணுவாங்கன்றதை அவங்களே டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு சமணர் கல்வியேற்றம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம வந்துட்டு யாரும் போட்டியில் தோத்தவங்களை போய் நம்மளா கல்வியேற்ற மாட்டோம். ஆனால் அவங்க போட்டியில் பங்கேற்கிறவங்க நாங்கள் தோத்துட்டா கல்வியேறோன்னு வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்தது தான். ஓகே, தோக்குறவங்க சொல்றது தான். அப்போ வந்துட்டு இந்த புலையர் மக்கள் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு தமிழ்நாட்டில் வந்துட்டு கோயில் பூசாரிகளாகவும் அப்புறம் ஜோசியம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தவங்க திடீர்னு தமிழ்நாட்டிலேருந்து காணாமல் போகிறாங்க. இன்னைக்கு புலையர் மக்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் 30,000-40,000 பேர் இருக்காங்க. மற்ற எல்லாரும் கேரளாவில் தான் இருக்காங்க. கேரளாவில் உச்சபட்ச தீண்டாமைக்கு இலக்கான மக்கள் அவங்க தான். ஆமாம், புலையரை பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்துட்டு இவங்க கேரளாவுக்கு போனாங்கன்ற அந்த வரலாறு எடுத்து பார்க்குறப்ப தான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. கோயிலில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு தோற்று அவங்களுடைய தோல்வியை அவங்க ஒத்துக்கிட்டு அவங்களே வெளில போகிறாங்க. அப்படி போகிறப்ப கூட சிதம்பரம் கோயிலில் வந்துட்டு புறத்தொண்டர் அப்படின்னா கோயில் பணியாளர் தான். ஆனால் கோயிலுக்குள்ளே இருக்க வேலையை பார்க்காம வெளியில் இருக்க வேலையை பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப அவங்களுக்கு கோயிலே வந்து ஒரு நிலம் கொடுக்கும். இந்த நிலத்துக்கு துடைவை அப்படின்னு பேர். அதில் பறை துடைவை அப்படிங்கிற அது ஒரு நிலப்பகுதியை வந்துட்டு பெற்றவராக ஒரு நில உரிமையாளராக இருக்கக்கூடியவர் தான் நந்தனார், சேக்கிலாரோட பெரிய புராணத்துப்படி. சரி இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ அந்த நந்தனார் தான் வந்துட்டு கடவுளை பார்க்கணும்னு போகிறாரு. அதற்கு வந்து கடவுள் சொன்ன பின்னாடி வந்துட்டு வழிவிடப்படுது அப்படின்னு அந்த கதை போகுது. இதற்கும் பறையருக்கும் வர்ணாசிரமத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இங்கே வர்ணாசிரமம் எங்கேருந்து வந்துச்சு உனக்கு? கோவில் பூசாரியாக ஒரு இந்த நபர் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் கோயிலேருந்து வெளியில் நிற்கிற நிலைமைக்கு வர்றாரு. அவர் மீண்டும் கோயிலுக்குள்ளே போகிறார். அதுதான் நந்தனாரோட கதை. இதில் தீண்டாமை உனக்கு எங்கேருந்து வந்துச்சு? இல்லை, அவர் வந்து கோவிலுக்குள்ளே வரும்போது அப்படியே ஜோதியில் கலந்துட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ஜோதியில் கலக்கலை. அவர் கோவிலுக்குள்ளே வராரு அப்படின்னு உடனே கோவிலுக்குள்ளே இருந்த ஆரிய பிராமணர்கள் தீ வச்சு கொளுத்தி அதுக்குள்ளே தள்ளி விட்டுட்டாங்க. நந்தனார் வந்துட்டு தானாக இறந்தாரா, முக்தி அடைஞ்சாரா, கொளுத்தப்பட்டாராங்கிறது இங்கே பிரச்சனை கிடையாது. நந்தனார் என்பவருடைய சாதியை நீ எப்படி தப்பாக மாற்றி சொல்லலாம்? ஒரு முன்னாள் பூசாரி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கோவிலுக்குள்ளே திருப்பி வர நிகழ்வை வர்ணாசிரமம் ஜாதிய தீண்டாமைன்னு எப்படி நீ மாற்றி சொல்லலாம்?
இங்கே சிக்கல் புரியுதா உங்களுக்கு? அது அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் உனக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் வர்ணாசிரமம் இருந்ததுன்னு நிரூபிக்கணுன்ற ஒரு தேவை இருக்குது. ஏன்னா ஆந்திராவில் அதுக்கு முன்னாடியே வர்ணாசிரமம் இருந்ததுன்றதுக்கு கல்வெட்டு எல்லாம் இருக்குன்றப்போ, வட இந்தியாவில் வந்து அதுக்கு முன்னாடியே வர்ணாசிரமம் இருந்ததுன்றதுக்கு சான்று இருக்குன்றப்போ, தமிழ்நாட்டில் மட்டும் அது இல்லை, நம்ம வர்றப்ப தான் எடுத்துகிட்டு வந்தோன்றது மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அதுக்காக என்ன பண்ற, ஒரு கதையை எடுத்துட்டு அந்த கதையில இருக்கக்கூடிய அந்த கதையினுடைய பாத்திரத்தையே நீ மாத்தி சொந்தமா நிலம் வச்சிருந்த ஒருத்தர் வந்துட்டு அடுத்தவன் நிலத்துல வேலை பார்த்தாரு. அந்த முதலாளி வந்து ஒரு பிராமணரு, அவர் கோயிலுக்கு போகவே விடாம இருந்தாலும் ஒரு மீறிட்டு போனாரு, இவர் வந்துட்டு பறையர் சமூகத்தை சேர்ந்தவர், தீண்டா மேல இதை பண்ணாங்கன்ட்டு உன்னுடைய விருப்பப்படி ஒரு கதையை நீ இப்படி மாத்தி எழுதலாம். வர்ணாசிரமத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தவர் வந்துட்டு கோபாலகிருஷ்ண பாரதியாரா இல்லை வந்துட்டு பல்லவர்களா? கோபாலகிருஷ்ண பாரதி. அப்ப நீ உனக்கு கதை எழுத விட்டதுக்கு, உன் கதையை நம்பினதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டல. இதுதான் அவங்கள்ட்ட இருக்க சிக்கல். இப்போ தொடர்ச்சியாக இவங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த வர்ணாசிரமம் மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கு பிராமணர்களோ அல்லது அந்நியர்கள் எழுதின அந்த சான்றுகளை தான் திருப்பி திருப்பி தூக்கி காமிப்பாங்க. இல்லாட்டி தமிழர்களுடைய இலக்கியத்திற்கு வந்துட்டு அந்நியர்கள் திருச்சி எழுதின உரையை கொண்டு வந்து காமிப்பாங்க. இல்லை, இப்போ மூல பாடல்கள்லேயே கூட இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி நந்தனாருடைய சரித்திரத்தை தப்பா படிச்சுட்டாங்க. ஆனா சங்க இலக்கியத்துல பல அரசர்கள் வந்து ஆரிய பிராமணர்களுக்கு நிலக்கொடை கொடுத்துருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாரி வந்து கபிலருக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் நிலத்தை வாரி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பல யாகங்களை செய்த 2 அரசர்கள், ஒன்னு பள்ளியாக சாலை முதுகுடுமி பெருவருதி, அப்புறம் ராஜசூய யாகம் வேட்ட பெருநற்கிள்ளி. அன்னைக்கு தொட்டு அதுக்கப்புறம் பிற்கால சோழர் காலம் வரைக்கும் பிராமணர்களுக்கு யாகம் பண்றதுக்கும் வேதம் ஓதுறதுக்கும் நிலத்தை வாரி வாரி கொடுத்துருக்காங்களே. அப்போ உங்க அரசர்கள் எல்லாம் பிராமணர்களுக்கு அடிமையா தானே இருந்தாங்க. அப்புறம் இது எல்லாம் விஜயநகர ஆட்சி காலத்துல இருந்து தான் வந்துச்சுன்னு மட்டும் ஏன் மாத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? அந்த பிராமணர்கள் வர்ணாசிரமத்தை பின்பற்றினாங்களா இல்லையா? இது ஒரு குழப்பம் இருக்கா? இதுதான் இருக்குல்ல. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிராமணர்கள் ஒவ்வொரு நிலையில இருப்பாங்க, ஒவ்வொரு டிமாண்ட் வைப்பாங்க. நீங்கள் வந்துட்டு வடக்கில் பார்த்தீங்கன்னா மகத பேரரசு காலகட்டத்தில் பிராமணர்கள் வந்து இழிகுலத்தவர்களாக கருதப்பட்டார்கள். சரி, அரசவையில் அரசர் வந்து இழிகுலத்தவனே அப்படின்னு பிராமணரை கூப்பிட்டாரு. அப்படியா இருக்கு. R.S. சர்மா அவருடைய சூத்திரர்கள், இந்தியாவில் சூத்திரங்கள் புத்தகத்தில் சான்றோட எழுதியிருக்கிறாரு. R.S. சர்மா ஒரு பிராமணர், ஆனால் ஒரு ஆய்வாளர், அவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ வந்துட்டு மகத பேரரசு காலகட்டத்தில் பிராமணர்களுக்கு நிறைய கொடுக்கப்பட்டது. நீங்கள் அசோகரோட கல்வெட்டு தானே சொல்கிறாங்க. வடக்கில் கிடைச்ச மிக பழமையான கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு. அசோகர் யார் யாருக்கெல்லாம் தானம் கொடுக்கணும்னு சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு சிரமணர்கள்லாம் துறவிகள், சிரமணர்களுக்கும் பிராமணர்களுக்கும் தானம் கொடுக்குறேன், எனது அரசு ஊழியர்களும் சிரமணர்களுக்கும் பிராமணர்களுக்கும் தானம் கொடுக்கணும்னு அசோகர் கல்வெட்டு வச்சிருக்கிறாரு. இப்போ இதை வச்சுட்டு அசோகர் வந்து ஒரு பிராமண அடிவருடி சொல்லவே மாட்டாங்களே. பேசு, அசோகரை பற்றி பேச. இல்லாட்டி இங்கே பக்கத்தில் விஜயநகர பேரரசுக்கு வந்த போர்த்துகீசிய பயணிகள் வந்துட்டு கடிதம் எழுதியிருக்காங்க. இங்கே இருந்துட்டு ஃபர்காட்டன் கிங்டம்ன்ற ஒரு புத்தகம் ராபர்ட் சிவல் எழுதியிருக்காரு. அதில் அந்த கடிதத்தெல்லாம் கொடுக்குறாரு. அதில் வந்துட்டு விஜயநகர பேரரசருடைய அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அரண்மனைக்கு வந்தீங்கன்னா பிராமணர்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பாங்க, அங்கே வேலை வெட்டிக்கே போனது கிடையாது. அரசர் வந்து தினமும் அவருக்கு நன்கொடை கொடுத்துக்கிட்டே இருப்பார், எல்லாத்துக்கும் ஒரு கொடை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பிராமணர்களுக்கு வந்துட்டு கொடை கொடுக்குறது தான் ஒரு வேலையாகவே விஜயநகர அரசர்கள் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த கடிதங்கள்லாம் இருக்குது. அந்த புத்தகம் வந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது, கன்னடத்தில் கூட அந்த மொழிபெயர்ப்பு இருக்குது, தமிழில் இல்லை. ஆமாம், அந்த புத்தகம் தமிழில் மொழிபெயர்க்கப்படல. மொழிபெயரேன், உன்னுடைய வரலாறு தானே, தப்பா எழுதியிருந்தாருன்னா தான் மொழிபெயர்த்து போட, ஏன் போட மாட்டேன்ற? இப்போ பிராமணருக்கு ஒருத்தவன் கொடை கொடுத்துட்டானாலே அவன் பிராமண அடிவருன்னா அசோகரை விட அதிகமாக எந்த சோழ அரசனோ எந்த பாண்டிய அரசனோ பிராமணருக்கு கொடுத்துடல. அல்லது வந்துட்டு கிருஷ்ணதேவராயரை விட அதிகமாக இங்கே யாருமே வந்து பிராமணருக்கு கொடை கொடுத்துடல. எப்போ அவங்கெல்லாம் ஏன் நீ வந்து பிராமண அடிவருன்னு சொல்ல மாட்டேன்ற? யாரு கொடுக்கல இந்தியாவில்? எல்லாருமே தான். நான் வந்துட்டு பிச்சை போடணும்னு போகிறேன், அப்போது பிச்சை எடுக்கிறவனுக்கு தான் நான் பிச்சை போட முடியும். கண்டிப்பாக இதுதான் இயற்கை. பிச்சை எடுக்கிறத உஞ்ச விருத்தியை தர்மமாக கொண்டவங்க பிராமணர்கள். அவங்க தான் அரசர்கிட்ட வந்து கேட்பாங்க, அவங்க அரசர் வந்து போடுவாங்க. இது போக என்னென்னா மற்றவர்கள் வந்து உதவி பெற்றாங்கன்னா அது சொல்லி காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது நமக்கு அவமானம். நம்ம வந்து ஒரு உதவி வாங்கணுன்றது நம்ம ஒரு அவமானமாக நினைப்பாங்க. ஆனால் இவர்கிட்ட உதவி வாங்கணுன்றதே பெருமையாக சொல்லக்கூடிய ஒரே இனம் பிராமணர்கள் தான். பிச்சை கேட்கறதே பெருமையாக சொல்றது, பிச்சை போட்டாருன்றதையும் அவங்க எல்லா ஆவணத்திலையும் பதிவு பண்ணுவாங்க. அப்போ பிராமணருக்கு நன்கொடை கொடுத்தது மட்டும்தான் பதிவாகுது, மற்றவங்களுக்கு கொடுத்தது பதிவு ஆகலை. உங்களுக்கு வேறுபாடு புரியுதா? அப்போ நீ என்ன பண்ணுறன்னா ஒரு தரப்பு கருத்தை மட்டுமே வச்சுட்டு வேற யாருக்குமே கொடுக்கலன்னு எப்படி சொல்லுவேன்? இப்போ ராஜராஜ சோழன் வந்துட்டு பிராமணருக்கு ஒரு துண்டு நிலத்தை கொடுத்தாருங்கிறது கூட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. செப்பேடோ கல்வெட்டு இதுலேயும் பிராமணருக்கு நிலதானம் பண்ணாருன்னு எதுவுமே கிடையாது. இல்லை 100 ஊரை பிரம்மதேயமாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறவன் அதுக்கு ஆதாரம் காட்டட்டும். எவனாவது ஒருத்தவன் ஆதாரம் காட்டட்டும். சொல்கிறா இல்லை, எந்த செப்பேட்டில் இருக்குது, எந்த கல்வெட்டில் இருக்குது காமி, எங்கே கொடுத்தாரு. என்ன பிரம்மதேவனா முழு விவரமும் இருக்குல்ல சொல்லு.
எந்த ஊர்ல இருக்கு அந்த பிரம்மதேயம்னு சொல்லு. ஒரு சான்று கூட இல்லை. ஒரு சான்று கூட கிடையாது. என்னன்னா சில பிரம்மதேயத்துக்கு பேர் வந்துட்டு ராஜராஜ பிரம்மதேயம் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த பேர் இருக்கிறதெல்லாம் அவங்களோட சொந்தம்ன்றாங்க. இல்லைன்னா கவனிக்கணும்னா இப்போ வந்துட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு பேருந்து நிலையம் திறக்கிறாரு. யார் பேர் வைக்கிறாரு? அவங்க அப்பா பேர் வைக்கிறாரு. அப்போ அதனால கலைஞர் கருணாநிதி கட்டின பேருந்து நிலையம் ஆயிடுமா? அது எப்படி ஆகும்? இல்லை இப்போ சென்னையில் வந்துட்டு ராஜாத்தி கலைஞர் நகர்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் வந்துட்டு ராஜாத்தி அம்மளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுல்ல. அந்த அறிவு வந்துட்டு சோழர் வரலாறு எழுதுறப்போ உனக்கு இருக்கணும்ல. கண்டிப்பா. ராஜராஜன் அந்த இனத்தினுடைய பேரரசன். அப்போ என்னன்னா பொதுமக்கள் எவனாவது ஒருத்தர் நன்கொடை கொடுக்குறப்ப கூட அரசர் பேரில் கொடுக்கறதுக்கு முடியும்ல. இன்னொன்று ராஜராஜன்கிற பேர் வந்துட்டு எல்லாரும் பயன்படுத்தின ஒரு பட்டம். ராஜராஜ பெருநாவிதன்னு பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆமா. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் கூட ராஜராஜன் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் பேரறிஞர்னு ஒரு விருது கொடுக்கணும்னா முடியாது. ஏன்னா வந்து முத்தமிழ் அறிஞர்னு இவருக்கு பட்டம் இருக்குது, நீ எப்படி கொடுப்பன்னு கேட்டால் அதை நிப்பாட்டுவாங்க. ஒரே கட்சியில KN நேருவோட பையனை சின்னவரேன்னு கூப்பிட முடியாது. ஆமா. இவரை சின்னவர்னு கூப்பிடுறப்ப நீ எப்படி கூப்பிடுவேன்னு கேட்குறாங்க. ஆனா ராஜராஜ சோழன் காலகட்டத்தில் ராஜராஜன்ற பட்டம் பொதுவாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பட்டம். அப்போ ராஜராஜன் பேர் இருக்கிற ஒரு வணிகன் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு நிலதானம் பண்ணியிருக்கலாம். அதுக்கு ராஜராஜ மங்கலம் ஏன் பேர் வந்துடக்கூடாது? தன்னுடைய அரசரோட பேரை கொடுத்து வைக்கலாம்ல. அப்போ இந்த அனைத்து வாய்ப்புகளையும் வேணும்னு நீக்கிட்டு நேரடியான கல்வெட்டு சான்றோ செப்பேடு சான்றோ எந்த சான்றுமே இல்லாமல் எந்த அரசனுடைய காலகட்டத்தில் அதிகமாக கோயில்கள் தணிக்கை செய்யப்பட்டனவோ, எந்த அரசனுடைய காலகட்டத்தில் அதிகமாக பிராமணர்கள் தண்டிக்கப்பட்டார்களோ, எந்த அரசனுடைய காலகட்டத்தில் கோயிலில் இருந்த பிராமண சபையான மூலப்பருடைய சபைங்கிறது கலைக்கப்பட்டு கோயில்கள் வந்துட்டு விவசாயிகள்கிட்ட கொடுக்கப்பட்டதோ, எந்த சோழ அரசன் தான் கட்டிய கோயிலை பிராமணர்கள்ட்ட கொடுக்காம விவசாயிகள்கிட்ட கொடுத்து நிர்வகிக்க சொன்னானோ அவனோட வரலாறு எழுதுறப்போ அவன் பிரம்மதேயம் கொடுத்தான்னு எழுதுறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தான். அது ஓகே. ஆனால் அதே பிராமணர்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு தானே ராஜராஜன் வந்து இரண்ய கர்ப்பம் கொடுத்தாருன்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. இரண்ய கர்ப்பம் அப்படிங்கிற முறை வந்து ஆரிய பிராமணர்களோட வழக்க முறை தானே, அதை பின்பற்றலாம். அது என்னன்னா திருவிசலூர் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுல ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. அவங்க மனைவியும் அவரும் கோயிலுக்கு போறாங்க. மனைவி இரண்ய கர்ப்பம் கொடுத்தாங்க, ராஜராஜன் கூட இருந்தாருன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன், இவங்க ஸ்டாலின் அவருடைய மனைவி இருக்கிறாங்க. ஆமாம். கோயிலுக்கு போயிட்டு இடைக்கு எடை கொடுக்குறத பார்க்குறோம். அவங்க போகாத கோயிலே இன்னைக்கு இல்லை, எல்லா கோயிலுக்கும் அவங்க போகிறாங்க. போகிறப்போ சில பூஜைக்கு வந்துட்டு பெண்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட ஆண்களும் இருக்கணுன்றது விதி. அப்போது இவங்க வந்து இரண்ய கர்ப்ப பூஜைக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா கணவருங்கிற முறையில் அவர் கூட இருக்கணும். ஆனால் அவர் இரண்ய கர்ப்பம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அவன் மனைவிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அந்த மனைவியோட நம்பிக்கையை மு க ஸ்டாலின் அவர்கள் மதிச்சா அவர் வந்துட்டு பகுத்தறிவுவாதி, உலக மகா தியாகி. அதே ராஜராஜ சோழன் வந்து மதிச்சுட்டாருன்னா அவர் வந்து பிராமண அடிவரிட்டினா என்ன கதை? அவனு ராஜராஜ சோழன் வந்து ஜீயரை கூப்பிட்டு வீட்டில் கால் கழுவி விட்டாருன்னு குறிப்பு இருக்கா என்ன? இல்லை, அப்படிலாம் இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் அவங்க பிராமண அடிவரிட்டின்னு சொல்றீங்க? இல்லை ராஜராஜ சோழன் காலகட்டத்து பாடத்திட்டத்தில் வந்துட்டு வர்ணாசிரமம் உயர்ந்ததுன்னு பாடம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கா? இல்லை. இல்லாட்டி இப்போ சங்கர மடத்துக்கு எதுக்காக ஒரு பெரியார் சிலை இருந்ததுங்க, அதுக்கு வந்துட்டு மாலை போடக்கூடாதுன்னு ராஜராஜன் உத்தரவிட்டாரு, குறிப்பு இருக்கா? எதுவுமே இல்லை. இதெல்லாம் யாருக்கு மேலே இருக்கு குறிப்பு? இதெல்லாம் திராவிடர்கள் மேலே இருக்குல்ல. அப்போ நீ வந்துட்டு அவரை எப்படி குறை சொல்லலாம்? புரியுதா உங்களுக்கு? அதை திருப்பி நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இங்கே வரலாற்று சான்று இல்லை, இங்கே இருக்கிறது வரலாற்று வன்மம். அதுவும் தங்களுடைய ஒட்டுமொத்த மரபை வந்துட்டு அப்படியே முக்காடு போட்டு மூடிட்டு விஜயநகர பேரரசுங்கிற பேரரசு எப்படி வருது? ஹரிகர் புக்கர்னு 2 பேரும் தோற்றுவிக்கிறாங்க. இதுலேருந்து தான் நமக்கு சொல்லுவாங்க. வித்யாரண்யர்ங்கிற ஒருத்தரோட ஆலோசனையின் பேர்ல ஹரிகர் புக்கர் தோற்றுவிச்சாருன்னு நமக்கு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? திறக்க மாட்டாங்க. வித்யாரண்யர் யாரு? அவர் வந்து ஒரு சங்கராச்சாரியார். இப்போ சங்கராச்சாரியார்கள் சொன்னதுனால சங்கராச்சாரியர்களுடைய ஆலோசனைப்படி சங்கராச்சாரியர் நன்மைக்காக தோற்றுவிக்கப்பட்ட விஜயநகர பேரரசு வாரிசுகளான நீங்க பிராமண எதிர்ப்பாளர்கள், எங்களுக்கு எந்த ஆச்சாரியாரும் வேணாம், கோயிலில் வந்துட்டு சைவம் வைணவத்தையும் வந்துட்டு தமிழை வளர்த்தா போதும், தமிழர்களுடைய கோயிலாக இருந்தால் போதும்னு சொன்ன நாங்கள் பிராமண அடிவருடிகள்லாம் என்ன கதை? அது யார் எழுதின கதை? அது புரியுதா உங்களுக்கு? இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். முதலாவது, தமிழர்கள் வந்துட்டு இந்த அயோக்கியத்தனமான இந்த விளக்க உரைகளையும் இந்த அயோக்கியர்கள் சொல்லக்கூடிய கதைகளையும் கேட்டுட்டு அமைதியாக இருந்தால் தான் நம்ம பண்ண ஒரே தப்பு. வேறு எந்த தப்பையும் நம்ம இந்த இடத்துல பண்ணிடவே இல்லை. இவங்க உள்ளே வந்துட்டு ஒரு கதையை சொல்கிறப்போ நம்ம வந்துட்டு ஒரு சுய சந்தேகம் நமக்கு எப்படி வந்துச்சுன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. இந்த வரலாறை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து வரலாற்று ஆய்வு சொல்லக்கூடிய ஐரோப்பியர்கள் வந்து நம்ம மேலே இந்த குறைய சுமத்தலை, தமிழ்நாட்டுக்கு வந்து அயல்நாட்டு பயணிகள் நம்ம மேலே இந்த குறைய சுமத்தலை, தமிழர்களாகிய நாம் வந்துட்டு இப்படி ஒரு குறை இருந்ததா எங்கேயும் குறிப்பிடலை. ஆனால் இவர்கள் இருக்கக்கூடிய இந்த வரலாற்று நமைச்சல் இருக்கும்ல, நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா நீலகண்ட சாஸ்திரின்னு ஒருத்தர் வருவார், அவருக்கு தாய்மொழி தெலுங்கு. அவர் வந்துட்டு விவசாயிகளுக்கு எதிரான போராட்டம் பற்றின ஒரு கல்வெட்டு சோழர் கல்வெட்டாக தான் இருக்கலாம். அவருக்கு ஒரு குத்து மதிப்பாக ஒரு சேர்த்து சொல்லுவார்.
நான் வானமாமலை வந்து அது வந்து சோழர் கல்வெட்டு தான் அப்படின்னு எழுதுவார். அவர் வந்து ஒரு தெலுங்கர். நான் வானமாமலை சொன்னதை வேதவாக்க வச்சுட்டு போ வேல்சாமின்றவர் அது சோழர்கள் காலத்துல அரஜாரஜகம் அப்படி இருந்தது தெரியுமா அப்படி இருந்தது தெரியுமான்னு ஒரு புத்தகம் எழுதுவார். அவர் தெலுங்கர். இது எல்லா தெலுங்கர்களும் கொண்டு தமிழர்கள்ட்ட காமிச்சு சோழர் காலத்துல வந்து விவசாயிகளிடம் வந்து நிலம் புடுங்கப்பட்டது, விவசாயிகள் வந்து நிறைய வரி கட்டினாங்க, போராட்டம் நடந்ததுன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல சொன்னது தெலுங்கர்களா இருந்தாலும் அவங்களும் சில கல்வெட்டுகளை மேற்கோள் காமிக்கிறாங்க இல்லையா? அதே கல்வெட்டை ஜப்பான்லேருந்து வந்துட்டு நொபுரு கரஷிமான்ற ஒரு ஆய்வாளர் படிக்கிறாரு. சரி. கூட சுப்பராயல் இருக்கிறாரு, அவரும் தெலுங்கர் தான். சரிங்களா? ஆனா நொபுரு கரஷிமா படிக்கிறப்ப அவர் வந்துட்டு இது வந்து 2ஆம் தேவராயன்கிற விஜயநகர அரசரோட காலத்தோட கல்வெட்டு. என்ன ஒரு 400 வருஷம் தள்ளி இந்த பக்கம் வந்துருச்சு. ஆமா, இது விஜயநகர பேரரசோட கல்வெட்டு. இது வந்து நீங்க சோழர் கால கல்வெட்டுன்னு சொல்ல முடியாது. அதிக வரி விதிக்கப்பட்டது உண்மைதான், விவசாயிகள் கொடுமைக்கு ஆளானது உண்மைதான், விவசாயிகள் புரட்சி பண்ணது உண்மைதான். என்ன அவங்க புரட்சி பண்ணது விஜயநகர பேரரசுக்கு எதிராக சோழ பேரரசுக்கு எதிராக இல்லைன்னு அவர் சொல்றாரு. அவர் மட்டும்தான் கல்வெட்டை படிக்க தெரிஞ்சவர். இது வரைக்கும் சொன்ன ஆட்கள்ல இவனுக்கு கல்வெட்டு படிக்க தெரியாது. நீலகண்ட சாஸ்திரியார் படிக்க தெரியாது. நீலகண்ட சாஸ்திரியாருக்கு தமிழே சரியா தெரியாதுங்க. அது சரி. அவருக்கு தாய்மொழி தெலுங்கு. இப்போ மாநில மொழிகள்ல வந்துட்டு ஆய்வு நூல்கள்லாம் எழுதப்படணும் அப்படின்னு ஒரு குரல் வந்துட்டு வட இந்தியாவிலேருந்து வர்றப்போ அதெல்லாம் முடியாது, ஆங்கிலத்தில் எழுதலாம் நல்லா இருக்கும்னு வாதிட்டவர் நீலகண்ட சாஸ்திரி. அதற்கு நீலகண்ட சாஸ்திரியை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சவர் மகாகவி பாரதியார். இந்த தகவலை வந்துட்டு நூல்ல எழுதினவர் வந்துட்டு வெங்கடாச்சலபதி. இப்போ வந்துட்டு சாகித்ய அகாதமி அவரே அதை எழுதுறாரு. இப்படியாக தமிழ் மொழி மேல ஒரு மொழி வெறுப்புல இருந்துட்டு ஒரு அந்நிய மொழியாளர் தான் வந்து நீலகண்ட சாஸ்திரி. நீலகண்ட சாஸ்திரி வந்து எவ்வளவு தவறாக கல்வெட்டுகளை படிப்பித்திருக்கிறாருங்கிறத வந்துட்டு பின்னாடி வந்துட்டு சதாசிவ பண்டாரத்தார் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏன் நம்முடைய ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியன் அவர்கள் கூட அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. நீலகண்ட சாஸ்திரியாருக்கு அந்த உடையார் கோவில் கல்வெட்டை தப்பா படிச்சிட்டாருன்றதை பத்தி அவர் எழுதியிருக்கிறாரு. இப்படியாக இவங்க யாருக்கும் வந்து தமிழ் மொழி தெரியாது, தமிழ் வரலாற்றை பத்தி ஆய்வு பண்ணணுங்கிற நோக்கம்லாம் கிடையாது. வரலாற்று ஆய்வு பண்ண வரதோட நோக்கம் என்னன்னா சோழர்கள் பத்தி 2 விஷயம் நம்ம தப்பா சொல்லணும், தமிழர்கள் பத்தி 4 விஷயம் நம்ம இழிவா சொல்லணும். இது ஒரு முழு நோக்கமா வச்சுட்டு ஒருத்தன் வரலாறு படிக்க வர்றான்னா அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கணும். ஆனா இதுல என்னன்னா இவர்கள் அனைவருமே விருது பெற்றவர்கள், இவர்கள் அனைவருமே பாராட்டு பெற்றவர்கள். பொய்யான வரலாறு சொன்னவங்களுக்கு விருது கொடுக்குறாங்க. ஆமா கொடுக்குறாங்க. தமிழக மக்கள் வந்து வேடிக்கை பார்க்குறாங்களே, தமிழக மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்களே. இன்னைக்கும் வந்துட்டு நீங்க வரலாறுன்னு படிக்க போனீங்கனாலே நீலகண்ட சாஸ்திரியாரோட புத்தகம் தான் கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க. ஆமா, சோழர்கள் 2 பாகம் வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அதை திருத்தி வந்த சதாசிவ பண்டாரத்தோட புத்தகம் எங்கேயும் தெரியல. ஏன் தெரியல? அந்த புத்தகத்தை ஏன் இரிட்டேட்டிவ் பண்ற? இல்ல சதாசிவ பண்டாரத்தாரோட வையே, இல்ல மார்க்சிஸ்ட்லேயே வந்துட்டு நிறைய பேர் வந்து மறுத்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ ராசுகுமார்னு ஒருத்தர் சோழர் கால நிலவுடைமை பின்புலத்தில் கோயில் பொருளாதாரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. நொபுரு கரஷிமா நிறைய எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகம் தான் அதிகமா மறைக்கப்பட்ட புத்தகம். ஆமா ஆமா ஆமா, அதுல ஒரு உண்மை எழுதியிருக்கிறாரு. சோழர் காலத்துல இதெல்லாம் இல்ல, வரி எல்லாம் இல்ல, மாத்தி எழுதிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோயில் பொருளாதாரத்தை பத்தி ஒரு மார்க்சிஸ்ட் எழுதியிருக்கிறாரு இல்லைங்களா? ஆனா மார்க்சிஸ்ட் கட்சி யாரு பிடிக்குதுன்னா ஒரு தமிழர் வந்து மார்க்சியத்தை பத்தி எழுதின புத்தகத்தை விட்டுட்டு ஒரு தெலுங்கனுடைய இனவரி புத்தகத்தை தூக்கிட்டு போறான்னா நீ மார்க்சிஸ்டா இல்ல என்ன? உனக்கு வந்து அந்த இடத்துல கொள்கையை விட இனப்பற்று தான் ஜாஸ்தியா இருக்கு, இனம் தான் அதிகமா இருக்கு. அப்ப இப்படித்தான் வந்துட்டு தொடர்ச்சியாக வரலாறு திரிக்கிறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு விஷயம் நடக்கலைன்றப்போ நீங்க வந்துட்டு அதிகாரத்துல இருக்கீங்கன்றப்போ நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததுன்னு சொல்லி இந்த திருஷ்யம் தமிழ்ல பாபநாசம் படம் அதில் சொல்லுவாங்கல்ல, அன்னைக்கு சச்சங்க நினைச்சு நாங்கள் குடும்பத்தோட போயிட்டு வந்தோன்ட்டு இது ஒரு 600 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லி பதிய வைக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக வந்துட்டு வரலாறு எழுதுறப்ப சோழர்களை பத்தி தப்பா எழுதணும். நான் வந்துட்டு ஒரு சாமியாரை ராமானுஜரை வந்துட்டு புகழ்ந்து ஒரு புத்தகம் எழுதுறேன்னா அது சரி, கற்பனை புத்தகம் பரவாயில்ல. ஆனா அதுல எதுக்கு வந்து கிருமிகண்ட சோழன்னு ஒரு கற்பனை சோழனை உருவாக்கி நீ திட்டுற? அப்போ என்னன்னா அவங்களுடைய கைங்கரியம் அந்த தொண்டுன்றது அவங்க ஆட்களை உயர்த்துறதோடு சேர்த்து தமிழர்களை, எதுவும் பிராமணர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா சோழர்களை தாழ்த்துறதுன்றது அவங்களுடைய ஒரு சமய தொண்டாகவும் ஒரு இனத்தொண்டாகவும் பண்ணாங்க. அதில் வந்துட்டு திராவிட இயக்கங்கள் வந்த பின்னாடி இவங்களும் சேர்ந்துட்டாங்க. இப்படி தான் தமிழக வரலாறுங்கிறது பெரிய அளவில் திரிக்கப்பட்டு இன்னைக்கு வந்துட்டு எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ சொல்லி இப்போ சோழர் வரலாறை பற்றி எவனாவது ஒருத்தன் படிக்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் படிக்கக்கூடாது. பெரிய புராணம் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு மோசமான ஒரு நூல், அதுலேருந்து அடிமைத்தனம்லாம் இருக்குது, அதெல்லாம் நீ படிக்கக்கூடாது. கம்பராமாயணம் இருக்குல்ல, அது முதல்ல போட்டு கொளுத்தணும், அதெல்லாம் நீ படிக்கக்கூடாது. ஏன்னா அது 2 சோழர் காலத்து நூல். ஆமாம், இதை படித்தா கொஞ்சம் தெரியுன்றாங்கல்ல. இப்போ பழைய ஏற்பாட்டில் என்ன இருக்குது? பழைய ஏற்பாட்டிலையும் புராண கதைகள் தான் இருக்குது. அதானே இருக்குது. அதில் வந்து அடிமை முறையை பற்றி குறிப்பு இருக்கா இல்லையா? நிறைய இருக்குது. காசுக்காக விற்றாங்கன்றதெல்லாம் தெளிவாக இருக்குது. யங் ஷெல்டன்னு ஒரு தொலைக்காட்சி தொடர் இருக்குது, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்துட்டு பைபிள் என்ன இருக்குன்றதை பற்றி அவங்களே கலாய்ச்சிருக்கிறானுங்க. பைபிளில் வந்துட்டு இந்த பேர் கொண்ட ஒரு குழு இருந்தாங்க, அவங்க கேட்குறான் அந்த பேர் கொண்டவங்க எங்கே இருக்காங்கம்மா, அவங்க இருக்காங்களா? இல்லைன்னா இல்லை பைபிள் அவங்களை கொல்லணும்னு போட்டிருக்கு அப்படின்னா அந்த பையனே காமிப்பான் இல்லைங்களா? அப்போ எல்லா புராண நூல்கள்லையும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அப்போ என்னன்னா
நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் சாப்பிட போகிறப்போ அதில் வந்து குப்பை இல்லாமல் எந்த பழமுமே இருக்காது, ஒரு விதையோ கொட்டையோ இலையோ இருக்கும். தேவையில்லாத தூக்கி போட்டுட்டு தேவையாக இருக்கிறத சாப்பிடணும் இல்லைங்களா? ஆனால் மற்ற மதத்து நூல்களை பற்றி பேசுகிறப்பெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் வராது. சோழர் காலத்தை சேர்ந்த நூல்களை பற்றி பேசுகிற மட்டும் திடீர்னு பகுத்தறிவாளர்களாக மாறி அந்த நூலை பற்றி படிக்காதீங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நூலை படிக்காதீங்கன்னு ஒதுக்கி வச்சுட்டு அதில் இருக்கிற ஒரு கதையை கொண்டு வந்து திரிச்சு தமிழர்கள் வந்துட்டு நாகரிகம் இல்லாதவன்னு காட்டுவானுங்க. எனக்கு இன்னொரு கேள்வி வந்து மண்டையை போட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு, 2000 வருஷமா தமிழ் அரசர்கள் தமிழர்களை படிக்க வைக்கவே இல்லை, ஒரு கல்லூரி கட்டல, பள்ளிக்கூடம் கட்டவே இல்லை. குறிப்பா சோழர்களோட ஆட்சி காலத்துல கல்வி அப்படிங்கிறது இல்லாமலேயே போயிருச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல, அப்புறம் எப்படி தஞ்சை பெரிய கோயில்ல அவ்வளோ தமிழ் கல்வெட்டு வந்துச்சுன்னு தெரியல. இந்த முரண்பாடுகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த முரண்பாடு இப்படி ஒரு கேள்வி கேட்குறான்ல, அவனை செருப்பால் அடிக்காம ஏன் விட்டோம், அந்த அளவுக்கு நம்ம மானம் இல்லாமல் ஏன் போயிட்டோங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பானை ஓட்டு கிடைக்குது. ஆமாம், அந்த பானை ஓட்டில் எழுதுனவங்கலாம் சாமானிய மக்கள். கண்டிப்பாக. காலம் வந்துட்டு இன்னைக்கு ஆய்வுப்படி கிமு 7ஆம் நூற்றாண்டு. கிமு 7வது நூற்றாண்டில் ஆரம்பிச்சு கிபி 1825 ஆண்டு வரைக்கும், 1825 இந்த ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் பொதுக்கல்வின்னு ஒன்று இருந்திருக்கு, அனைவருக்குமான. அப்படியா? ஆமாம், காலங்காலமாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்துட்டு வந்த மற்றவங்கள்லாம் ஓலைச்சுவடியில் கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க, யூரோப்பில் கட்டுக்கட்டாக பதிப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஓலைச்சுவடி எதுக்கு வச்சிருக்கிறான் படிக்க தெரியாதவன்? எல்லிஸ் வந்து இறந்தப்போ 3 அறைகள் நிறைய இருந்த ஓலைச்சுவடிகள் வந்துட்டு கொளுத்தப்பட்டதுங்கிறது தான் வரலாறு. எல்லிஸ்ன்ற ஒருத்தர், இப்போ உவே சாமிநாத ஐயர் வந்துட்டு அவர் ஒரு பிராமணர், அவர் தமிழ் மொழி வேணுன்றப்ப ஏன் தெருவா போறாரு? பிராமணருக்கு மட்டும்தான் கல்வி இருந்துச்சுன்னா அவர் வந்து நேராக அக்ரகாரமாக போக வேண்டியது தானே? கண்டிப்பா. ஏன் எல்லார் வீட்டுக்கும் போறாரு? இப்போ எல்லாருக்கிட்டையும் கல்வி இருந்தது, எல்லாருக்கும் அந்த கல்வியினுடைய தொடர்ச்சி இருந்தது தானே காரணம். ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்த புதுசுல அவங்களுடைய ஆவணங்களை பார்க்குறப்ப இந்தியாவில் கல்வி அறிவு அதிகமாக இருந்தது என்று தான் ஆங்கிலேயர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கடிதத்தில் வந்துட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம வந்துட்டு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருந்தோம், அங்கே இருக்கிற மாதிரி இங்கிலாண்டில் இலவச கல்வி கொடுக்கணும்னு ஒரு கடிதம் இருக்கு. ஓ, அப்போவே இலவச கல்வி தமிழ்நாட்டில் இலவச கல்வி இருக்கு. அங்கே இலவச கல்வினா என்னன்னு தெரியாது, தமிழ்நாட்டில் வந்து கட்டண கல்வினா என்னன்னு தெரியாது. ஆமா, வேறுபாடு புரியுதா உங்களுக்கு? அப்படி எழுதின கடிதம் வந்து இருக்குது, எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய நூலில் பதிப்பிச்சிருக்கிறாரு. எனது இந்தியா நூல் 2 பாகத்தில் ஏதோ ஒன்றில் அவர் பதிப்பிச்சிருக்காரு, நம்ம பார்க்குறோம். அது போக இங்கே வந்து ஐரோப்பியர்கள் இங்கேருந்து நிறைய கல்வி முறையை கற்றுக்கிட்டாங்க. அந்த கல்வி முறையை போய் இங்கிலாந்துல வந்தவங்க அதை செயல்படுத்தினாங்க. மெட்ராஸ் எஜுகேஷன் சிஸ்டம் பற்றின குறிப்புகள்லாம் இருக்குது. அதையும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நிறைய குறிப்பிட்ட சமூகத்தை படிக்க விடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதைத்தான் இவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சான்றுன்னு கேட்குறேன். தமிழ்நாட்டில் 1824-25 ஆண்டு அந்த பகுதியில் நடந்த ஒரு கணக்கெடுப்பு. ஏன்னா ஒவ்வொரு மாநில கலெக்டர்கிட்டையும் கேட்குறாங்க அங்கே கல்வி நிலை எப்போ இருக்குன்றப்போ அவங்கெல்லாம் லெட்டரில் அந்த விகிதாச்சாரத்தை போடுறாங்க. பின்னாடி வந்து இந்த விகிதாச்சாரத்தை வந்துட்டு த பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வந்து எழுதியிருக்காங்க. தரம்பால் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகம் நமக்கு கிடைக்குது. அதில் ஆங்கிலேய அதிகாரிகளே குறிப்பிடுறப்போ ஐரோப்பாவை விட இங்கே கல்வி அறிவு அதிகம், 3ல் ஒருத்தவன் படித்தவனா இருக்கான்னு ஆங்கிலேய கலெக்டர் குறிப்பிட்ட குறிப்புகள் இருக்குது. இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, சரியாக 1830க்கு பின்னாடி தான் தமிழ்நாட்டில் கல்வியே இல்லைன்னு பேசுவானுங்க. 1830க்கு பின்னாடி தான் வந்து ஆரியர்கள் கல்வி அதிகமாகிற டேட்டா வைப்பானுங்க. அப்போது 35க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்துட்டு 20% பிராமணர்கள் கூட இல்லை. கல்வி கட்டுறவங்க 100%, இல்லை 20% கூட பிராமணர் கல்வி கற்கல. அதிகபட்சமே 22%, 16லேருந்து 22% ரொம்ப இருந்ததுன்னு சொல்லிட்டு தரம்பாலோருடைய நூலில் இருக்கிற அந்த டேட்டா நமக்கு சொல்லுது. பின்னாடி என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலேயர்கள் முதல்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, பிராமணர்களை வந்துட்டு நம்ம முன்னுரிமை கொடுத்துட்டோம்னா அவங்க வருவாங்க, அவங்கள மதம் மாற்றம் பண்ணலாம். பிராமணரை மதம் மாற்றம் பண்ணிட்டோம்னா மொத்த சமூகத்தையும் நம்ம மதம் மாற்றம் பண்ணிடலான்னு ஒரு யோசனையை முன் வச்சு, இதுவரைக்கும் ஏன்னா எழுத்து இல்லாமல் கல்வி இல்லாமல் படிப்பு இல்லாமல் இந்த பிராமணர்களுக்கு முதல்ல கல்வியை வாரி கொடுத்தது ஆங்கிலேய ஆட்சியாளர்கள். கொடுத்த பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, பிராமணர்கள் வந்து போகிறாங்க, கல்வி கேட்குறாங்க, பணியிடத்துக்கு வர்றாங்க, ஆனால் அவங்க மதம் மாறலை. அம்பேத்கர் ஒரு இடத்துல வந்துட்டு பிராமணர்கள் வந்து ஐரோப்பியர்கள் ஏமாற்றி விட்டர்னு கூட குறிப்பிடுறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ தான் என்னென்னா, இவங்க வந்துட்டு மாற மாட்டாங்க போல இருக்கே. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு வர்றப்ப தான் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு சமையல் பணியாளர்களாக இருந்த மாமிசம் சமைக்கக்கூடிய மற்ற மக்கள் மேலே அவங்க பார்வையை திருப்புறாங்க. 2வது நிலை சாதிகளாக இருந்த பிள்ளைமார்கள் உள்ளிட்டவங்க மேலே அவங்க பார்வையை செலுத்துகிறாங்க. அவங்க மேலே மதம் மாற்றத்துக்கான அந்த முன்முயற்சிகளை எடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இதனுடைய விளைவாகத்தான் 1913ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான உயர் பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் வந்து பிராமணர்கள்ன்ற ஒரு நிலை வருது. அப்போது நீ 1913ஆம் ஆண்டில் நடந்த டேட்டாவை பற்றி பேசுகிற, 1935க்கு பின்னாடி வந்த மெக்காலா கல்வி முறையை பற்றி பேசுகிற, ஆங்கிலேயர் உள்ளே வந்தப்போ இந்த நாட்டில் என்ன இருந்ததை பற்றி ஏன் பேச மாட்டேன்ற? அந்த அந்த இடத்துக்குள்ளேயே வரவே மாட்டாங்க. இத்தனைக்கும் வந்துட்டு ஒரு டேட்டா இருக்குது நம்ம கிட்ட, இல்லாமல் இல்லை. இப்போ தமிழ்நாடு முழுக்க கிடைக்கக்கூடிய பானை ஓடலாம் ஆந்திராவிலேருந்து வந்து எழுதி போட்டு போனானுங்களா, இல்லை வந்துட்டு அயோத்தியிலேருந்து வந்து எழுதி போட்டுட்டு போனாங்களா? என் ஊரில் நான் எழுதினது தானே.
இவ்வளவு இலக்கியம் எந்த மொழியில இருக்குது உனக்கு? இவ்வளவு இலக்கியம் இருக்குது, இவ்வளவு இலக்கணம் இருக்குது, இவ்வளவு நீதி நூல்கள் நம்ம கிட்டக்க இருக்குது, இவ்வளவு சான்றுகள் இருக்கு, அவ்வளவு உயர்தர கணிதம் இருக்குது, கட்டுமான கலையை நீ பார்க்குற. உலகத்திலேயே பழமையான அணையை நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறேன். கிமு 6வது நூற்றாண்டில் வந்துட்டு கார்பனான தொழில்நுட்பத்தை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். ஆதிச்சநல்லூரில் வந்துட்டு அறுவை சிகிச்சை நடந்ததற்கான ஆதாரங்கள் உனக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டில் இருந்த அகத்தியர் 2000ங்கிற ஒரு மருத்துவ நூலை இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஜெர்மனியில் வந்துட்டு மொழிபெயர்த்து அதை வந்துட்டு ஐரோப்பிய நாடுகளில் மருத்துவ நூலாக வச்சாங்கன்றதுக்கு உனக்கு குறிப்பு இருக்குது. இவ்வளவும் என்கிட்ட இருந்தும் கூட நான் கல்வியறிவே இல்லாமல் இருந்தேன். தந்தை பெரியார் வந்து வர்றப்போ உனக்கு கல்வியறிவை பிச்சை போட்டான்னு எழுதுறேன்னா உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? என்னன்னா தமிழர்களுக்கு அவங்க வரலாறை முதல்ல தெரிய விடாமல் பண்ணிட்டு ஒரு கட்டத்துக்கு பின்னாடி வந்துட்டு சொல்றதெல்லாம் நம்ப வேண்டியது தானே. ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு உலக மக்கள் பெரும்பாலானாக வந்துட்டு உலகம் வந்து 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றுனது தான் நம்பினவங்கலாம் ஒரு ஆய்வு பண்ணியா நம்பினாங்க? இல்லை. அவங்களுடைய மதம் வந்துட்டு கடவுள் வந்து 6வது நாளில் மனுஷனை படைச்சாருன்னு சொன்னிச்சு. அது சொன்னதை வச்சுட்டு ஒரு 6000 வருஷம் முன்னாடி நடந்தது, இதான் கடவுள் தான் படைச்சாருன்னு அவங்க நம்பினாங்க. பின்னாடி அறிவியல் வரும்பொழுது அந்த நம்பிக்கையெல்லாம் எப்படி தடைபட்டு ஒன்றும் இல்லாமல் போச்சோ அதே மாதிரி இவங்க உருவாக்குன அந்த திராவிட போலி பிம்பங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அகழாய்வுத்துறை வளர வளர உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிட்டே இருக்கு. அவ்வளோதான். தமிழர்களுக்கு யாரும் கல்வி தரவில்லை, யாரும் கல்வி கொடுத்தா கற்கணுங்கிற நிலைமையில தமிழர்கள் இருக்கவில்லை. கிமு 7வது நூற்றாண்டில் இந்தியாவில் இருந்த ஒரே எழுத்துமுறை வந்து தமிழ் எழுத்துமுறை. அந்த எழுத்துமுறையை பயன்படுத்தி எழுதியவன் தமிழன் மட்டும்தான். அப்போ 2700 ஆண்டுகளாக கல்வி அறிவோடு இருந்த ஒரே இந்திய சமூகம் தமிழ் சமூகம். இன்னைக்கு திராவிடன்னு சொல்லக்கூடிய மற்ற எந்த சமூகத்துக்கும் இது சொல்றதுக்கு எந்த தகுதியும் இல்லை, வரலாறும் இல்லை. இறுதியா இது தொடர்பா ஒரே ஒரு கேள்வினா, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழன் தன்னுடைய வரலாற்றில் தெளிவு பெறவே கூடாது அப்படின்னு திட்டமிட்டு வேலை செய்கிறாங்க. ஆனால் உங்களை மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் உண்மையான வரலாற்றை எடுத்து சொல்ல தொடங்கின உடனே தமிழரசர்கள் யாருமே தமிழர்கள் கிடையாது, அவங்கெல்லாம் தெலுங்கர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து இப்போ சமீபத்தில் உங்களை தீவிரமாக எதிர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மருத்துவ பெண்மணி, அதாவது உங்களை தமிழ் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து சில பல செப்பேடுகள் கல்வெட்டுகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சோழர்கள் எல்லாம் தெலுங்கர்கள் தான். குறிப்பாக வந்து விஜயாலய சோழனுடைய தந்தை வந்து ஸ்ரீகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பேட்டில் இருக்கு. ஸ்ரீகண்டன் வந்து அந்த தெலுங்கு சோழர் வம்சத்துல இருந்து வந்தவர். ஸோ நாமெல்லாம் தெலுங்கர்கள் தான், நாம தான் சோழர்கள் அப்படிங்கிறாங்க. இது புது கதையா இருக்கு. அதாவது ஒரு தொண்ணு திருடன்னு திட்டணும், இல்லை அவன் நல்லவன்னு நிரூபணம் ஆகிட்டான் அவன் அப்பன்னு சொல்லணும். அவ்வளோதான். வெக்கமே இல்லாத ஒரு முறை இது. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆந்திராவில் அவங்களை ஆட்சி பண்ண சாதவானர்கள் வந்து தெலுங்கர்களா? இல்லை. அவனுக்கு தாய்மொழி வந்துட்டு வேற, அவன் பிராகிருதத்தை தான் பயன்படுத்தினா. பிராகிருதமும் தமிழும் இருந்துச்சு. 2வது மொழியாக இருந்தது தமிழ். அதாவது 2 மொழியை பயன்படுத்தணும்னா பிராகிருதம் தமிழ், ஒரு மொழியை பயன்படுத்தணும்னா பிராகிருதம். இதுதான் அவங்களுடைய முறைமையாக இருந்தது. அவங்க நாணயங்கள் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்குது, 1000கணக்கில் கிடைக்குது. சரிங்களா? நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுடைய முதலாவது அரச வம்சத்தை சேர்ந்தவங்களுடைய தாய்மொழியே தெலுங்கு கிடையாது. பின்னாடி சாளுக்கியர் வர்றாங்க. சாளுக்கியருடைய தாய்மொழி வந்து கன்னடம், அவங்க தாய்மொழியும் தெலுங்கு கிடையாது. விஜயநகர பேரரசுகளில் பெரும்பான்மையான அரசர்களுடைய தாய்மொழி தெலுங்கு கிடையாது, கன்னடம். கிருஷ்ணதேவரோட தாய்மொழியே துளு, அவர் வம்சம் பேரே துளு வம்சம் தான். அப்போ உங்கள் ஊரில் உங்களை ஆட்சி பண்ணவங்களே தெலுங்கர்கள் கிடையாது, முதல் செய்தி. 2வது, இந்த தெலுங்கு சோழர்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கண்ட நாய்களை வந்து வரலாறு எழுத வச்சதெல்லாம் வந்து ஒரு பிள்ளை தான் தெலுங்கு சோழருங்கிற பேர். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்துட்டு நம்ம ஆதித்த கரிகால சோழன் காலகட்டத்தில் வடக்குக்கு போகிறாங்க படையெடுத்து. சரி, வர்றப்போ கொஞ்சம் பேர் வந்துட்டு ஆந்திரா பகுதியே தங்கிடுறாங்க. அங்கே சரியான காலத்தில் கரிகால சோழன் தங்கிடுறாங்க. அப்படி தங்கின மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து அரசுகளை உருவாக்கி வாழ்கிறாங்க. நெல்லூர் சோழர், அப்புறம் வந்து பொத்தப்பி சோழர், இவங்கெல்லாம் வந்து அந்த மரபை சேர்ந்தவங்க. ஒரு 6 மரபு இருப்பாங்க. இவங்க அத்தனை பேருமே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு இமயமலைக்கு போயிட்டு வந்த கரிகால சோழனோட மரபினர், கல்லணை கண்ட கரிகாலன் சோழன் மரபினர் தான். தெலுங்கு எழுதினாலும் தமிழ் எழுதினாலும் அவங்க தெளிவாக சொல்லிக்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டு சோழர் ஆந்திராவில் ஆட்சி செஞ்சால் அவங்க எப்படி தெலுங்கு சோழர்னு மாறுவாங்க? உனக்கு ராஜா இல்லாட்டி தமிழன் வந்து தெலுங்குன்னு எழுதுவியா? 2வது கேள்வி. அப்போது தெலுங்கு சோழர்னு யாரும் கிடையாது. இவங்க வந்துட்டு ஆந்திராவுக்கு போயிட்டு வந்தாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குலோத்துங்கன் வந்துட்டு தெலுங்கு சோழர். ஆமாம், குலோத்துங்கனோட அப்பா வந்துட்டு சாளுக்கியர். சரி, அப்போ சாளுக்கிய சோழன்னு சொல்லு. சாளுக்கியரோட தாய்மொழி என்ன? கன்னடம். அப்போ கன்னட சோழன்னு கூட சொல்லு. தெலுங்கு சோழன் எப்படி வருது? ஏன்னா தமிழ்நாட்டில் சோழர் வரலாறு எழுதியவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து தெலுங்கர்கள். சரி, அப்போ என்னன்னா, ஏதாவது ஒன்று எழுதணுன்றப்ப தெலுங்குன்னு சேர்த்து எழுத வேண்டியது. வரலாறு இல்லாதவர்கள் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. இன்னும் வெறி காரணமாக
தமிழ்நாட்டிலேருந்து போயிட்டு வரும்பொழுது தங்கி போன அரச மரபினரை தெலுங்கு சோழர்கள் அப்படின்னும், சாளுக்கியர்களோட பெண் எடுத்ததுனால வந்த ஒரு அரசர் தெலுங்கு சோழர்னு இவங்க சொல்றாங்க. அந்த அரசர்களுடைய சமகால கல்வெட்டு செப்பேடு எதிலையும் அவர்கள் தங்களை தெலுங்கர் என்று குறிப்பிடவில்லை. இன்னைக்கு தமிழரை பார்த்து எவன் வந்து திராவிடன்னு சொல்றானோ அதே ஆட்கள் தான் தமிழக அரசர்களை தெலுங்கு சோழர்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எப்படி எனக்கு பேர் வைப்ப? இருந்தாலும் அந்த ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அடுத்தது விஜயாலய சோழனுடைய மரபினர் அப்படின்னு பாக்குறப்போ அவங்க ஆந்திராவிலிருந்து எங்கேயும் வரல. சரி, தமிழ்நாட்டுல சோழர்களுடைய தலைநகரமாக இருந்த ஒரு தலைநகரம் பழையாறை அப்படிங்கிறது. பல்லவர்கள் கிட்ட சோழர்கள் வந்து தோல்வி அடைந்த பின்பாகவும் சோழர்கள் பழையாறையிலேயே தங்கி இருந்தார்கள். அந்த பழையாறை சோழ மரபுல ஒரு அரசர் வர்றப்போ அவர்கிட்ட இருந்து நந்திவர்மன்கிற ஒரு பல்லவ அரசர் வந்துட்டு அவரோட தலைநகரமான பழையாறையை பிரிச்சுக்கிட்டு அங்கேயே நந்திபுரம் அப்படின்னு ஒரு இடத்த உருவாக்குறாரு. நந்திபுர விண்ணகரம்ங்கிறது அங்கே இருக்கிற கோயில். அப்படி உருவாக்குறப்போ அந்த அரசர் வந்துட்டு அந்த பழையாறையை விட்டு வெளில போயிட்டு ஒற்றியூர் அப்படின்னு சென்னை கிட்ட இருக்கு இல்லைங்களா, ஒற்றியூர், அந்த இடத்துக்கு தலைநகரத்தை மாத்திக்கிறாரு. அந்த அரசருடைய பேர் வந்துட்டு ஒற்றியூரன் அப்படின்னு பேர். அந்த ஒற்றியூரனுக்கு மகனாக பிறந்தவர் தான் விஜயாலய சோழன். அவரோட மரபை சேர்ந்தவங்க தான் இவங்க அனைத்து அரசர்கள் மீது தான் வரலாறு. இப்போ சோழர் காலமாக இருக்கட்டும், பாண்டியர் காலமாக இருக்கட்டும், பல்லவர் காலமாக இருக்கட்டும், ஒரு பேரரசர் மரபை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா மற்றவங்க வீட்டில் குழந்தை பிறக்கிறப்போ அதே பேர் அவங்களுக்கு வைப்பாங்க. ஓ சரி, புரியுது இல்லைங்களா? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மகேந்திரவர்ம பல்லவன் இருக்காங்கன்னா கம்போடியாவில் ஒரு மகேந்திர வர்ம பல்லவன் இருப்பார். உலகத்தில் வேற எங்கேயுமே அந்த காலகட்டத்தில் மகேந்திரங்கிற பேர் கொண்ட அரசரே கிடையாது. ஒரே குறிப்பிட்ட காலம் திடீர்னு ஒரு மகேந்திரவர்ம பல்லவன், இன்னொரு மகேந்திரவர்ம பல்லவன். தெலுங்கர்கள் பெரிதும் வீக்கக்கூடிய நீலகண்ட சாஸ்திரியா தான் அதை பதிவு பண்றாரு. ஓ சரி. அதே மாதிரி இங்கே ராஜசிம்ம பல்லவன் இருந்தால் கம்போடியாவில் ராஜசிம்ம பல்லவன் இருப்பான். அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ராஜராஜன் ராஜேந்திரன்ற பேர் இருக்குன்னா இந்த சோழ மரபு விழுந்த பின்னாடி கொங்கு பகுதியில் வந்து ஒரு சோழர்கள் வந்து வர்றாங்க. இந்த அவங்க கொங்கு சோழர்னு பேர். ஆனால் அவங்க நேரடி அரச குடும்ப வாரிசுகள் கிடையாது. அவங்களும் இதே மாதிரி தான் பேர் வச்சுப்பாங்க. சில நேரம் வந்துட்டு யார் சோழ அரியணையில் இருக்கிறாரோ அதே பேர் அவங்க வச்சுப்பாங்க. ஓகே. அப்போது ஸ்ரீகண்டன்ற பேரில் இந்த மரபில் ஒரு அரசர் இருப்பாருன்னா அதே மாதிரி அங்கே இருக்கிற மரபை சேர்ந்தவங்க அவங்களும் பேர் வச்சுப்பாங்க. ஆனால் அந்த ரெண்டு ஸ்ரீகண்டனும் ஒன்று கிடையாது, வெவ்வேறு ஆட்கள். ஆனால் தெலுங்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வரலாறு எழுதக்கூடிய ஒரு நிலைமையில உட்காந்துக்கிட்டோன்ற அந்த இதில் இவங்க வந்துட்டு ஆந்திராவில் இருந்த பொத்தபி சோழர் மரபை சேர்ந்தவங்க அங்கேருந்து இங்கே ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. சோழர்கள் யாரும் வந்துட்டு தெலுங்கர்கள் கிடையாது. அவர்கள் தெலுங்கை மதித்தார்கள் என்றோ அரசவையில் தெலுங்கை வந்துட்டு ஒரு இடம் கொடுத்தார்கள்னோ தெலுங்குல நாணயத்தை வெளியிட்டாங்கன்னோ எந்த குறிப்பும் கிடையாது. அதற்கு மாறாக இவங்க தெலுங்கு சோழர்னு சொல்லக்கூடிய நபர்கள் தமிழில் கல்வெட்டு வச்சாங்கன்றதுக்கு சான்று இருக்கு. அவங்க நாணயத்திலேயே இப்போ புஜபலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு காலத்தில் புஜபல அப்படின்னு தமிழில் இருக்கும், தமிழ் எழுத்துல அது பேர் புசபல மாடை அப்படின்னு பேர். ஓ சரி. ஆந்திராவில் நெல்லூரில் கிடைக்கிற காசு தான், போய் பார்த்துக்க சொல்லுங்க. சரிங்களா? அப்போ இங்கிருந்து போனோன்ற அடிப்படையில் அவன் தமிழை பேசி கொண்டிருந்தான். அவனுடைய அரசாங்க மொழி தமிழ் மொழி தான். சரி இல்லைங்களா? அப்போது தமிழை தாய்மொழியாக கொண்ட அரசு மொழியாக தமிழை பயன்படுத்திய ஒருத்தரை தெலுங்கு சோழர்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய இயலாமை பற்றாக்குறை அப்படிதான் நம்ம அதை பார்க்க முடியுமே தவிர நானும் எதுக்கு அவர் தெலுங்கு சோழர்னு சொல்லணும். ஆனால் இவங்க சொன்ன மாதிரியே வந்துட்டு இந்த பொத்தபி சோழர் மரபுலேருந்து வந்தாங்கன்னு சொன்னாலும் இவர்கள் தெலுங்கர்கள் கிடையாது. உண்மை வரலாற்றின்படி அவங்க வந்து பழையாறை நகர்லேருந்து வந்திருந்தாங்க. இன்னொரு தகவல் நம்ம பதிவு பண்ணணும். இந்த பழையாறை நகரத்துடைய வரலாறை பற்றி நம்ம ஒரு நூலை வந்துட்டு வெளியிடுறதா இருக்கும். அப்படியா? ஆமாம். இது வரைக்கும் பயிற்று பதிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா நான் எழுதின நூல் மட்டும்தான் வெளியே வந்துட்டு இருந்தது. முதல் முறையாக இன்னொரு இளம் ஆய்வாளருடைய நூல் வந்து வெளியிடறதுக்கான அந்த பணியில் நாங்கள் இருக்கிறோம். அதில் வந்துட்டு பழையாறைங்கிற நகரம் வந்துட்டு எப்படி பல்லவர் காலத்துக்கு பின்னாடி விஜயாலய கால சோழர் காலம் வரைக்கும் வந்து தலைநகரமாகவே இருந்தது, பின்னாடி சோழர்கள் தலையெடுத்த பின்னாடி எப்படி தலைநகரமாக அது வைக்கப்பட்டது, சோழர்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் போனப்போ திரும்பவும் எப்படி அது தலைநகரமாக மறுநிர்மாணம் செய்யப்பட்டதுன்ற தகவல்லாம் அந்த நூலை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது வெளில வரப்போ படிச்சுக்கலாம். அதனால் இதெல்லாம் வந்துட்டு இன்னொரு ஒரு புது நவீன திராவிட கதைங்கிறத தவிர இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ கடைசியாக உங்களோட புது புத்தகத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஒரு அறிமுகத்துக்காக சொல்லுங்கள், வரலாற்றில் கண்ணகி அப்படின்ற ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த புத்தகம் எதை பற்றியது? நான் படிச்சிட்டேன், நம்முடைய உறவுகளுக்காக சொல்லுங்கள். இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய மிக பழமையான வரலாற்று சான்றில் ஒன்று வந்துட்டு சிலப்பதிகாரங்கிறது. ஏன்னா 3 தமிழ் அரசர்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வடக்கில் இமயம் வரைக்கும் போயிட்டு வராங்க. அதில் ஒரு அரசனுடைய பையன் வந்துட்டு இங்கே இருக்கிறப்போ வடக்கில் இருக்கிறவங்க வந்துட்டு கண்ணகியை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்றதை கேள்விப்பட்டு அவர் வடக்குக்கு போயிட்டு அங்கேருந்து இமயமலையிலேருந்து கல் கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை வச்சாருங்கிறது தான் சிலப்பதிகாரம். தமிழர்களோட வீரத்தை பழித்து பேசியதால் சேரன் செங்கோட்டன் அங்கே போய் கையெழுத்து பண்ணாருங்கிறது தான் சிலப்பதிகாரம். இப்போ தமிழர்களுடைய ஒரு மாபெரும் வீரத்துக்கும் தமிழர்களுக்கும் இமயத்துக்கும் இருக்க தொடர்புக்கும் ஒரு ஆகப்பெரும் சாட்சியமாக இருக்கக்கூடிய நூல் வந்து சிலப்பதிகாரம். இன்னொன்று வந்து தமிழ்நாட்டினுடைய முதல் தமிழ் தேசிய காப்பியம். தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கணும், தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காப்பியமாக சிலப்பதிகாரம் இருக்குது.
அதனாலேயே தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் வந்து சிலப்பதிகாரத்தை உயர்த்தி பிடிப்பதும், திராவிடம் பேசுபவர்கள் சிலப்பதிகாரத்தை இகழ்ந்து பேசுறதும் இன்னைக்கு இயல்பாக இருக்கு. இது புகழ்றாங்க இகழ்றாங்கன்றதை மீறி வழக்கம் போல ஒரு திராவிட புராணம் ஏற்றுவாங்க இல்லைங்களா, அதன்படி சிலப்பதிகாரம் நடக்கவே இல்லை. இமயமலையில கல்லே இல்லை, சேரன் செங்குட்டுவன் அவ்வளவு தூரம்லாம் போகல, அதே மாதிரி வந்துட்டு சோழர்கள் வந்துட்டு இமயமலையில போய் கல் எடுக்கல, கரிகால சோழன் பிறக்கவே இல்லைன்ற அளவுக்குலாம் நீங்கள் போயிட்டாங்க இல்லைங்களா, அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மாறாக சிலப்பதிகாரம்ங்கிறது வந்துட்டு உண்மையாகவே நடந்ததுன்னா கண்ணகிக்கு உண்மையாகவே சிலை வச்சாங்கன்னா அந்த கண்ணகி கோட்டம்ங்கிறது எங்கே இருக்குது, அந்த சிலை எங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சிலப்பதிகாரத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய வரலாற்று தகவல்கள் என்னென்ன, அதை பற்றின ஒரு நூலாக, அதாவது வந்துட்டு ஒரு வரலாற்று நோக்கில் சிலப்பதிகாரத்தை அணுகி அதில் இருக்க சான்றுகளின் அடிப்படையில் சிலப்பதிகாரத்தினுடைய அந்த காலத்தையும் சிலப்பதிகாரத்தினுடைய கூறப்பட்ட அந்த இடங்களையும் குறிப்பிடக்கூடிய ஒரு நூலாக இந்த வரலாற்றில் கணக்கின்ற நூல் எழுதப்பட்டிருக்கு. தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாறு இன்றைக்கி சங்க காலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கடைச்சங்கத்தினுடைய தொடக்க காலகட்டத்தில் இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு காட்சி வந்துட்டு இந்த நூலின் மூலமாக மக்களுக்கு புலப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பொதுவாக நம்ம வந்துட்டு இலக்கிய நூல்களுக்கு வந்து நீங்கள் பெருசாக விற்பனை கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆமாம். ஆனால் அதையும் தாண்டி இது வந்துட்டு ஒரு வரலாற்று பார்வையில் இலக்கியங்கிற ஒரு கோணத்தில் இருக்கிறதுனால ரொம்ப துணிஞ்சு தான் அந்த நூலை நாங்கள் வெளியிட்டோம். இங்கே நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். கடந்த ஒரு 10 நாட்களுக்குள்ளே அந்த நூல் வந்துட்டு 500 பிரதிகளில் கடந்திருக்கு. மகிழ்ச்சிண்ணா, சிறப்பு. சென்னை புத்தக கண்காட்சி தொடங்கலை. ஆமாம், தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த நூலில் வந்துட்டு பாதி பிரதிகள் வந்து விற்பனை ஆயிருக்கு. இது வரைக்கும் நல்ல வரவேற்பு தான் கிடைச்சிருக்கு. இந்த போன்ற நூல்களுக்கு வரவேற்பு கிடைக்கிறப்போ தமிழ் இலக்கியங்கள் குறித்தும் நிறைய எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த நூல் வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய விவாதங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா கண்ணகியோட வரலாறை, குறிப்பாக சிலப்பதிகாரத்தோட வரலாறை கிபி 2ஆம் நூற்றாண்டுலேருந்து நீங்கள் வந்து ஒரு 600 ஆண்டுகள் வந்து பின்னோக்கி கொண்டு போயிருக்கிறீங்க. இதுவரைக்கும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்த பல வரலாற்று விஷயங்களை நீங்கள் உடைச்சிருக்கிறீங்க. இந்த நூல் வந்து இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்படும். நம்முடைய மக்களும் நம்முடைய வரலாற்றில் தெளிவடைவார்கள் அப்படிங்கிறத நானும் எதிர்பார்க்குறேன். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.